சென்னை வண்டலூர் அருகே பிளாஸ்டிக் கழிவுகளை சாப்பிட்டு மான்கள் உயிரிழந்திருக்கின்றன. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மீரான். மீரான், தற்போது வரைக்கும் இந்த நிகழ்வால் எத்தனை மான்கள் இறந்திருக்கிறது? இது தொடர்பாக என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது? மீரான், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னைக்கு அருகே இருக்கின்ற வண்டலூர் பகுதியானது இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியாக இருக்கிறது. 1172 ஹெக்டேர் காப்பு காடுகள் இந்த வண்டலூர் மலையில் இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக, குறிப்பாக ஒரு 8 மாதங்களுக்கு முன்பு இந்த வண்டலூர் மலையடிவாரத்தில் இருக்கின்ற GST சாலை பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் வண்டலூர் ஊராட்சியுடைய குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த குப்பைகள் கொட்டப்பட்ட நாள் முதல் இந்த காப்பு காடுகளில் வசிக்கின்ற ஆயிரக்கணக்கான மான்கள் இந்த குப்பைகளை உணவுக்காக இந்த பிளாஸ்டிக் கழிவுகள், உணவு கழிவுகளை உட்கொண்டு ஏராளமான மான்கள் காட்டுப்பகுதியில் தொடர்ந்து உயிரிழந்து வருகிறது. தொடர்ந்து வாரம் ஏராளமான மான்கள் இங்கு இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை உண்டு உடல் உபாதை ஏற்பட்டு இறந்து கிடக்கும் காட்சிகள் தொடர்ந்து நம்ம பார்த்து வந்தோம். இந்த நிலையில் தான் இன்று இதே பகுதியில் குப்பை கழிவுகளை உண்ட அந்த 3 மான்கள் இந்த மலையை சுற்றி பல்வேறு இடங்களில் இறந்து கிடக்கிறது. ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக வண்டலூர் ஊராட்சி குப்பைகள் தொடர்ந்து இங்கே குப்பை கொட்டப்பட்டு வருகிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதி முழுவதுமாக பட்டா நிலங்களுக்கு நடுவில் இருக்கின்ற அரசு நிலத்தில் குப்பைகளை கொட்டுவதன் காரணமாக ஏராளமான மான்கள் அந்த மலையடிவாரத்திலிருந்து வந்து இந்த குப்பைகளில் இருக்கின்ற பிளாஸ்டிக் கழிவுகள், கெமிக்கல் மற்றும் இந்த உணவு கழிவுகளை உட்கொண்டு இறந்து வருகிறது. இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் விலங்கின ஆர்வலர்களுக்கு கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் வனத்துறை சார்பில் சில மாதங்களுக்கு முன்பு காட்டாங்குளத்தூர் வட்டார ஊராட்சி அந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இந்த குப்பை கிடங்கை இந்த பகுதியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று ஏற்கனவே அவர்கள் மனு கொடுத்திருந்தார்கள். இது தொடர்பாக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் தொடர்ந்து மான்கள் உயிரிழந்து வருகிறது. தற்போது இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் 3 மான்கள் உயிரிழந்திருக்கிறது. ஏராளமான மான்கள் தொடர்ந்து உயிரிழந்து வருவதாக விலங்கின ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்து வருகிறார்கள். இந்த இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் சுற்றிலும் இந்த 1172 காப்பு காடுகள் இருக்கின்ற பகுதியை சுற்றிலுமான அரசு வருவாய் நிலங்கள் முழுவதுமாக குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. குறிப்பாக நெடுங்குன்றம் சாலையில் செல்லும்போது அந்த பெருங்குளத்தூர் பகுதியிலும் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. அதேபோல வண்டலூர் பகுதி இந்த மலையை சுற்றி இருக்கின்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முறையாக அந்த குப்பை கொட்டும் இடம் இல்லாத காரணத்தால் மலை அடிவாரத்திலே அந்த குப்பைகளை கொட்டுவதால் மான்கள் இந்த குப்பைகளை மேயும் நிலையை தான் அந்த பகுதி முழுவதுமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து ஏராளமான மான்கள் இந்த பகுதியில் இறந்து வருகிறது. இந்த குப்பை கிடங்கை உடனடியாக அகற்ற வேண்டும். இந்த இடத்தை மீண்டும் தூய்மைப்படுத்தி வனவிலங்குகள் சில வகையில் தூய்மைப்படுத்த வேண்டும். இந்த கெமிக்கல் கழிவுகள், உணவு கழிவுகளை உட்கொள்வதால் தான் இந்த மான்கள் உயிரிழந்து வருகிறது. இதை உடனடியாக அப்புறப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விலங்கின ஆர்வலர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதியில் வனத்துறையினர் வந்திருக்கிறார்கள். அந்த மான்கள் இங்கே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்படும் என்ற தகவலை வனத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது தொடர்பாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நாங்கள் கோரிக்கை விடுத்து வருகிறோம். அவர்கள் செவிசாய்க்கவில்லை. மான்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக இந்த பகுதியில் இருக்கின்ற குப்பை கிடங்கை அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வனத்துறையினர் எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் வனத்துறையினர் முகாமிட்டு தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.